ஹாய் மக்களே, மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சா. என்ன மீன் கிடச்சிருக்குன்னா புதிப்பு மீன். புதிப்பு மீனுனா நல்லா டேஸ்ட்டாக உள்ள மீன் தான். இப்போ வந்து புதிப்பு மீன் சீசன், அதனால் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு 11 மீன் கிடச்சிருக்கு. 11 மீன் கிடைக்காது எப்பவும், சீசனுங்கிறனால அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படி கிடச்சிருக்கு. பெருசாக இல்லை சின்னதும் இல்லை, ஆனால் நமக்கு இது ஓகே தான். ஏழைக்கு ஏற்ற எள்ளூருண்டைங்கிற மாதிரி நம்மளுக்கு இது இன்னைக்கு லாபம் தான். அதான் 200 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மெல் அடிக்கும். சில பேர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இதை வாங்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதான் மூத்த மகா வந்து இது ஒன்று முழுசாக பொரிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கா. அவளுக்கு முழுசாக பொரிச்சு கொடுக்கணும். வேறு என்ன பண்ணலான்னா, என்ன தலையும் கொஞ்சம் துண்டு வர மாதிரி ஒரு வெட்டு, அதை வெட்டி எடுத்து தலையோடு அந்த துண்டோடு வரும்னா அதை வந்து நாளைக்கு குழம்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு கீரை இல்லைன்னா ஒரு காய் கூட்டு வைக்கிறதுக்கு ஐடியா போட்டாச்சு. வாலோட சேர்ந்து துண்டு அப்படி இருக்குல்ல, அதை பொறுக்கிக்க ரெடி பண்ணியாச்சு. வால் இந்த பூனையை பற்றிலாம் எப்போ 9:30 காவல் இருக்கும். எப்போ கூட எடுப்பா, எப்போ மீன் கடைக்கு போவா, எப்போ வாங்கிட்டு வருவானி. ஆனால் தின்னுட்டு வீட்டு ஃபுல்லாக கக்கி வச்சிரும். அதனால் அதுக்கு போடுறதே கிடையாது. இதுக்கு தூரம் கொண்டு போட்டுருவேன், கொஞ்சோண்டு மட்டும் போடுவேன். சரியா? இப்போ தலை எல்லாம் சேர்த்து கழுவி வச்சா, இனி தலை தனியாக பிரித்து நாளைக்கு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியதான். நான் வந்து மீனுக்கு வந்து ரொம்ப எல்லாம் மசாலாலாம் போட மாட்டேன். வத்தல் தூள், மஞ்சள், எண்ணெய், லெமன் கொஞ்சோண்டு, வேறு கரம் மசாலா கொஞ்சம், உப்பு, அவ்வளோதான். இப்படி போட்டால் தான் இலையவா தும்பா. அது இல்லாமல் கொஞ்சம் நிறையா மசாலாலாம் போட்டு சீரகம், வத்தல், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு அரைச்சி பூண்டு இப்படி எதுவும் கொஞ்சம் நிறையா பொருள் போட்டு அரைச்சி வச்சா எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் சின்னவா தூங்க மாட்டா, அதனால் நாங்கள் அப்படி வைக்கிறதே கிடையாது. சிம்பிளாக இப்படியே விரசிடுவோம். அவளுக்கு அந்த அரைச்சி பூண்டு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சாலே பிடிக்காது, திங்கவே மாட்டான். அதான் வால் தான் தும்பாக. அதான் வால் தனியாக துண்டு வெட்டாமல் வாலோடு சேர்த்து வெட்டியாச்சு. அதனால் வால் மாதிரி தான் அப்படி இருக்குது. அது இன்றைக்கி பொரித்து, இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு, மீன் பொரிச்சது. அப்போ இன்றைக்கி 100 ரூபா கணக்கு மீன், நாளைக்கு 100 ரூபா கணக்கு மீன், அப்படி வந்துடுமா. அதனால் 200 ரூபாய்க்கே நம்ம வாங்க முடியாது, அதனால் அப்படியே வச்சிருவோம். இப்போ இனி பொரிக்க வேண்டியதான் பாக்கி. வேறு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வாலும் துண்டமாக சேர்ந்து தான் இருக்கும். துண்டுனா ஒருத்தையும் தொட மாட்டான், வாழை மட்டும்தான் பறக்குவா. அதுக்காக தான் இப்படி பொரிப்பேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.